ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னென்னா என்னோடய ஸ்டைலில் வாழையில ஃபிஷ் கறி பண்ணலாமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 காஷ்மீரி சில்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் சில்லி இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கை நிறைய கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொரன்னு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அது கூடவே வந்து நான் சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். சால்ட் போட்டதுக்கப்புறமா ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்காக ஆயில் போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மசாலாவுக்கு எண்ணெய் தான் போடணும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஆயில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு பாருங்கள், நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் மசாலாவில் வந்து நம்ம ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து மசாலா வந்து ஒட்டாது. மீன் கூட இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொலன்னு இருக்கிற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஜிலேபி மீன் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஜிலேபி வஞ்சரத்துக்கு இந்த மசாலா சூப்பராக இருக்கும். மற்ற மீனுக்கு வந்து இது நல்லா இருக்காது. நல்லா மீனை வந்து கீறி விட்டுருக்கேன் இல்லையா, அதில் எல்லாம் வச்சு நான் நல்லா வந்து மசாலா போட்டிருக்கேன். இலை போட்டு ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் விட்டு எடுத்தால் சூப்பராக வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு. மீனை நல்லா உள்ளே வந்து கீறி விடுங்க, அப்போ தான் வந்து மசாலா உள்ளே நல்லா இறங்கும். வாழையில மேலே ஆனியன், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட ஒரு பீஸ் அளவுக்கு வந்து லெமன் வந்து வச்சுக்கலாம். லெமன் வச்சுட்டு பாருங்கள், நான் மேலே ஒரு இலை கீழே ஒரு இலை வச்சு நூல் போட்டு கட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் நூல் போட்டு வந்து கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு பொட்டின மாதிரி கட்டியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வந்து போட்டு மூடக்கூடாது, ஏன்னா வந்துட்டு அங்கே கேப் இருக்கும். இதே வந்து இட்லி பாத்திரம் மூடி போட்டால் கேப் இருக்காது. இந்த மாதிரி வந்து அந்த ஆவிலே வந்து அந்த மீன் வந்து வெந்து அந்த வாழையில ஸ்மெல்லாம் அந்த மீனில் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி மூடி போடணும். இந்த மாதிரி அந்த ஓப்பனாக இருக்கிற மூடி வந்து நம்ம போடக்கூடாது. இட்லி பாத்திரம் மூடி இருந்தால் அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நம்ம வேக வச்சு திருப்பி விட போகிறோம். மூடி போட்டு செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம திருப்ப போகிறோம். ஒரு சைடு திருப்பி இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் சைடில் பின்னாடி எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் வெந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். சாப்பிடும் போது அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கணும்னு தோணும் இல்லையா, அதை நம்ம பொறுமையாக வந்து இந்த மாதிரி வேக வச்சே எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா திருப்பி விடுங்க. நான் வந்து ஏன் எல்லா மசாலாவுக்கும் ஆயில் ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து மசாலா மீன் கூட எறா கூடலாம் நல்லா வந்து ஒட்டும். இல்லைனா எறா தனியாக மீன் தனியாக இந்த மாதிரி வந்து தனித்தனியாக மசாலா வந்து ஒட்டாது. மீன் கூட நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணி வந்து நம்ம மசாலா இது பண்ணோன்னா அது வந்து நல்லா மீன் கூட வந்து நல்லா ஒட்டி இருக்கும் இல்லையா. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் போது கூட மசாலா தனியாக போயிடும். சிக்கன் 65 மட்டும் அந்த சிக்கன் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நான் மேலே சொன்னேன் இல்லையா, மேலே ஒரு இலை அடியில் ஒரு இலை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நான் போட்டு கட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ திருப்பிக்கலாம். மீனை திருப்பிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பார்த்திங்களா, அந்த ஆனியனோட எசன்ஸ், அந்த லெமனோட எசன்ஸ் எல்லாம் அந்த மீனில் அப்படியே ஊறி அந்த மீன் வந்து அப்படியே புளிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் சைடில் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பராக வந்து வாழையில ஃபிஷ் கறி வந்து ரெடி. எனக்காக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி